கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சேஷ்ட புத்திர பாகத்தை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 29லேருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வர்ற கேரக்டர் யார் யார் அப்படின்னாக்கா, இரட்டை சகோதரர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இரட்டை சகோதரர்களில் முதல்ல இருக்கிறவர் ஏசா, இரண்டாவதாக இருக்கிறவர் யாக்கோபு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஏசாவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் வேட்டையாடக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இளையவர் யார் அப்படின்னாக்கா, கூடாரவாசியாக இருக்கிறாரு. அப்போது ஏசா வேட்டையாடக்கூடியவர்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் வந்து காடுகளுக்கு போய் முரடான இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி, எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் சரி, அவர் வந்து வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்து அந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கறியெல்லாம் காய வச்சு தேனில் ஊற வச்சு தன்னுடைய ஊருக்கு திரும்ப எடுத்துகிட்டு வரக்கூடியவர். அவர் வாரானா ஆலயத்துக்கு வரும்போது வந்துடுவார். மற்ற நேரங்கள்லாம் இவர் காட்டிலே தான் வசிக்கிறவராக இருக்கிறாரு. அதை பார்த்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவர் வேட்டையாடி கொண்டு வரதை பார்த்துட்டு ரொம்பவே பெருமையாக சொல்லிக்குவாங்க. இவர் பெரிய பலசாலி, இவர் ஒரு தைரியசாலி, அது அது கூட சேர்த்து அவர் ஒரு அழகானவரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்ல வர அளவுக்கு அவர் இருந்தார். ஆனால் இளையவர் ஆகிய யாக்கோபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர் கூட இருந்து அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அவங்க எதெல்லாம் வந்து யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோரை பார்க்க வராங்க, யாருக்கெல்லாம் இவங்களை சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளுடைய அரண்மனையில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க போகிறாங்க, நம்மளுடைய வயல்வெளியில் யார் யார் வேலை செய்கிறாங்க, நமக்கு எத்தனை ஆடு மாடுகள் இருக்குது, கழுதைகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது அப்படிங்கிறது, தனக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்து அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஏசா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ரொம்பவே பசியோடு அங்கே வராரு. பசியோடு வரும்போது அவருக்கு வந்து அவருடைய சகோதரன் வந்து வாசல் வந்து ஒரு கூழ் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து இவர் பார்த்துட்டு அந்த கூழை பார்க்கும்போது அந்த கூழை பார்த்துட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்கு வந்து அதுவும் தான் அவர் ரொம்பவே சோர்ந்து போய் பசியோடையும் வந்திருக்கிறாரு. தன்னுடைய சகோதரனை பார்த்து எனக்கு வந்து சாப்பிட வந்து நீ அந்த கூழை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்போ நான் உனக்கு வந்து இந்த கூழை வந்து நான் உனக்கு தரேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஜீவனே போகிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த சேஷ்ட புத்திர பாகம் என் ஜீவன் போன பிறகு எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அதனால் அதை நான் விற்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு விற்று போட்டுட்டு அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் விற்று போட்டார். ஆனால் அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத அவர் உணராமல் போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் பிறக்கிற முதல் ஆண் பிள்ளைக்கு சேரக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு சரி, தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா பொறுப்புகள்லையும் முதன்மையாக இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மகனுக்குரியது தான் சேஷ்டபுத்திர பாகம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆலயத்தில் நடக்கக்கூடிய, அதாவது தேவனுடைய கூடாரத்தில் நடக்கக்கூடிய அதாவது பலி செலுத்துறதா இருக்கட்டும், தேவனிடத்தில் செய்தியை கேட்குறதா இருக்கட்டும், அதை பெற்று மக்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அந்த முதல் பையனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தன்னுடைய சொத்து இப்போ இருக்குது தன்னுடைய வீட்டில் அப்படின்னாக்கா, அதை விற்று அதை வந்து 3 பங்காக பிரிப்பாங்க. பிரித்து அதை விற்றாக்கா அதில் 2 பங்கு வந்து மூத்த குமாரனுக்கு சேர வேண்டியது, அதாவது சேஷ்ட புத்திர பாகனுக்கு சேரக்கூடியது. இப்போது இந்த 3 விஷயத்திலையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தவறிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது அது ஏசா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய வீட்டில் என்னென்ன இருக்குது, தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி, நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கணும், எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால அவர் ஞானமாக செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இவர் வந்து கூடாரவாசியாக இல்லாமல் அதாவது வேட்டையாடக்கூடியவராக இருந்ததுனால வெளியில் இருக்கிறத பற்றி இதை மட்டும்தான் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடியது, ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த சொத்து எவ்வளோ இருக்குது எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால அவர் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை மீண்டும் தொடர்ந்து சில வசனங்கள் மூலம் தெளிவாக அடுத்த பகுதியில் படிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.